மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். ஸோ இந்த பதிவுல எதை பற்றி பார்க்க போறோம் அப்படின்னா, உடல் பருமன் பற்றி சில பதிவுகள் பார்த்திருக்கோம். அதுக்கு உணவு முறை அப்படின்லாம் பார்த்திருக்கோம். பட் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ட்ரிங்க் நம்ம வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் பார்க்க போறோம். ஸோ இந்த ட்ரிங்க் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உடல் பருமன் மட்டும் அல்லாது. ஆக்சுவலா உடல் பருமன்னா நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம குண்டா இருக்கோம், நம்ம வெயிட் லாஸ் பண்ண ஏதோ ஒண்ணு குடிக்கிறோம், குடிச்சா வெயிட் லாஸ் ஆயிரணும் அப்படின்னு. பட் அதற்கு முன்னாடி உடல் பருமன் இருப்பவர்கள் உடல் பருமனை குறைக்கும் பொழுது நம்ம எடுக்கக்கூடிய மெடிசனோ ஃபுட்டோ எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல் விஷயமா என்ன அப்படின்னா, நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்டோ இல்ல ஏதோ சப்ளிமெண்ட்ஸோ ஏதோ ஒரு விஷயம். சப்ளிமெண்ட்ஸ்ல எல்லாம் எனக்கு பெரிய நம்பிக்கை கிடையாது, இருந்தாலும் ஒரு இதா நான் சொல்றேன். ஸோ உடல் பருமனுக்கு நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறப்ப நம்ம எடுக்கக்கூடிய அந்த உணவோ இல்ல ட்ரிங்க்ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு மேலும் பசியை ஊட்டாதவாறு இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சத்து குறைபாடு ஏற்பட்டுறக்கூடாது. ஆண் பெண் இருபாலருக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உணவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுல இருந்த சத்துக்கள் நமக்கு முழுமையாக கிடைக்கணும். சோ அப்படி சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்காமல் அப்சார்ப்ஷன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய குறைபாடு இருக்கும். ஆண்கள்லாம் உடல் பருமன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வெயிட் லாஸ் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் ஆகும். ஆனா பாத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த விந்து வெளிப்படுறதுல கஷ்டம் இருக்கும். உடல் இளைத்தல்ல பாத்தீங்கன்னா நிறைய அவங்களுக்கு நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, முடி கொட்டுதல், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். சோ அதுவும் இருக்கக்கூடாது, நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து மூன்றாவது என்ன அப்படின்னா, உடல் பருமன் அப்படிங்கிறப்ப எல்லாருமே டயட் இருப்போம். இனிஷியலா ஆரம்ப காலகட்டத்துல டக்கு டக்குன்னு வெயிட் குறையும், அதுக்கப்புறம் பெருசா குறையாது. இதற்குரிய காரணம் ஆரம்ப காலகட்டம் இல்ல, ஆரம்ப நாட்கள்ல நல்லா குறையும். என்ன காரணம்னா, நம்ம அவ்வளவா ஃபுட் எடுத்திருக்க மாட்டோம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம உடம்புல அந்த ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா, நீர் சத்து குறைய ஆரம்பிக்கும். சோ அது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். அதுவும் தவறான விஷயம். சோ அதுவும் நடைபெறாமல் பாத்துக்கணும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, மலம் நம்ம மலக்குடல் எண்டுலயே கிட்டத்தட்ட ஒவ்வொருவருக்கும் ஒரு 3 கிலோ அளவுக்கு கழிவுகள் இருக்கும். இந்த கழிவுகளே நமக்கு என்ன எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வெயிட் ஏறுற மாதிரி இருக்கும் எப்பயும் சேர்றப்ப. சோ அப்ப அந்த கழிவுகளும் நீங்கிற மாதிரி இருக்கணும். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு உணவு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த உணவு இப்ப புரதமா எடுத்தாலும் சரி, ஏன்னா இன்னைக்கு புரோட்டீன் சொல்றாங்க, புரதமா எடுத்தாலும் சரி இல்ல மாவுச்சத்தா எடுத்தாலும் சரி, இதையெல்லாம் நம்ம சரியா யூட்டிலைஸ் பண்ணல, பயன்படுத்தல, மெட்டபாலிசம் சரியா ஆகல அப்படின்னா அது என்னவா மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொழுப்பா மாறும். கொழுப்பா மாறி உடம்புல உறுப்புகளை சுற்றியும் ரத்த நாளங்களையும் பதியும். சோ அந்த மாதிரி கன்வர்ஷனும் நடக்கக்கூடாது. இது எல்லாம் இருக்கிற மாதிரி நம்ம உணவு முறை ஃபாலோ பண்ணும். சோ இப்ப சொல்லக்கூடிய இந்த உடல் இளைப்புக்கான ஃபார்முலா ஈஸியா நம்ம வீட்லயே பண்ணிக்க கூடியதுதான். அது இந்த எல்லாவற்றையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். சோ அது எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லுறேன். அதை எப்படி நம்ம இது எல்லாத்துக்குமே நமக்கு ஜஸ்டிஃபை பண்ணுது அப்படிங்கிறதையும் இந்த பதிவுல பார்ப்போம். சோ இதற்கு நம்ம எடுக்கக்கூடிய அந்த ப்ராடக்ட், இது பேரு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திச்சூரி சூரணம் அப்படின்னு. சோ இந்த நத்திச்சூரி சூரணத்துல நம்ம என்னென்ன பயன்படுத்துறோம் அப்படின்னா, நத்தைச்சூரி விதை யூஸ் பண்றோம், அதே மாதிரி சுக்கு யூஸ் பண்றோம், கொத்தமல்லி இருக்கு பாத்தீங்களா, தனியான்னு சொல்லுவீங்க பாத்தீங்களா, அந்த இது யூஸ் பண்றோம். இதனுடன் ஆவாரம் பூ யூஸ் பண்றோம், கேழ்வரகு. வெறும் 5 பொருள் தான், ரொம்ப கிடையவே கிடையாது. இந்த நத்தைச்சூரியில நம்ம எதை பயன்படுத்துறோம்னா, நத்தைச்சூரி விதை. சோ நத்தைச்சூரி விதை எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 50 கிராம் எடுக்கிறோம். மற்ற 4 பொருட்களுமே பாத்தீங்கன்னா ஒரு 12.5 கிராம். நான் சொல்றது இந்த ரேஷியோ. இது உங்களுக்கு அளவுல அதிகமா வேணும்னாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ இதையெல்லாம் என்ன செய்யணும், காய வச்சு பவுடர் பண்ணிடணும். சோ ஆவாரம் பூவானாலும் சரி, கேழ்வரகு ஆனாலும், கொத்தமல்லி, சுக்கு, இதெல்லாம் பவுடர் பண்ணிக்கணும். அதே மாதிரி இந்த நத்தைச்சூரி விதை இதையும் பவுடர் பண்ணி நல்லா வச்சுக்கணும். சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 டேபிள் ஸ்பூன். சோ 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து நல்லா ஒரு டம்ளர்ல போட்டுட்டு, இல்ல நல்லா ஒரு கப் மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அதுல போட்டுட்டு நம்ம நார்மல் தண்ணி, வெந்நீர் கிடையாது, நார்மல் தண்ணீரை விட்டு நல்லா கலக்கணும். நான் லைட்டா என்னன்னா, அது கட்டி இல்லாம ஒரு பேஸ்ட் மாதிரி இருக்கக்கூடிய தன்மைக்கு வரும். கட்டி இல்லாம கலந்துக்கணும். இதுல நல்லா ஒரு 200 ml நல்லா பாயில் பண்ண வெந்நீர், சுடு தண்ணீர் இருக்கு பாத்தீங்களா,
அதை இது பண்ணிட்டு அதை இதுல போட்டு நல்லா கலக்கணும். சோ கலந்தோன்னா எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கஞ்சி மாதிரி கொழகொழப்பு தன்மைக்கு வந்து வரும். சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா தினமும் காலை வந்து நீங்க உணவு உண்பதற்கு முன்னாடி உங்க பிரேக்ஃபாஸ்டுக்கு முன்னாடி நீங்க இதை வந்து எடுத்துக்கணும். சோ இதை நீங்க யார் வேணுமாவது எடுத்துக்கலாம். அதாவது நான் லோ கேலரி டயட் ஃபாலோ பண்றேன், லோ கார்ப் டயட் ஃபாலோ பண்றேன், எல்லாருமே இதை எடுத்துக்கலாம். இதுல கேழ்வரகு ரொம்ப கம்மியா தான் இருக்கு, அதனால லோ கார்ப் டயட் எடுத்துக்கிறவங்க கூட ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனா கேழ்வரகு நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வச்சு முளைக்கட்டி காய வச்சு அந்த மாதிரி வந்து கேழ்வரகை வந்து யூஸ் பண்ணும். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த ஃபைட்டிக் அமிலம் அடுத்த நியூட்ரியன்ஸை வந்து நமக்கு அப்சர்வ் பண்ண விடாம கெடுதலை வந்து இது பண்ணும். ஸோ இந்த இதை வந்து இது பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், இது எப்படி இத காலையும் மாலையும் 2 வேளையும் எடுக்கணும். சப்போஸ் இதை குடிச்சிட்டு எனக்கு போதும் டாக்டர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நீங்க பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து விட்டுறலாம், குவிட் பண்ணிடலாம். இல்ல ஆரம்ப காலகட்டத்துல நீங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஏன்னா நம்ம சைக்கலாஜிக்கலா வந்து நம்ம வந்து ஒண்ணுல வந்து டிபெண்ட் ஆகணும். ஐயோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அது வரைக்கும் எடுங்க. ஆனா இதை குடிச்ச பிறகு உங்களுக்கு அந்த பசின்னு வந்தா எடுங்க, இல்லைன்னா அது வந்து நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட், இந்த நத்தைச்சூரி விதையோட மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது நம்ம ரத்தத்தில் உள்ள எல்டிஎல் லோ டென்சிட்டி லிபோப்ரோட்டீன், அதே மாதிரி ட்ரைகிளிசரைட்ஸ் இதெல்லாம் குறைக்கக்கூடிய தன்மை இது இருக்கு. அது மாதிரி அடிப்போஸ் டிஷ்யூ அப்படின்னு சொல்லுவாங்க, உடல் உள்ளுறுப்புகளில் படிந்துள்ள அந்த கொழுப்புகளையும் குறைக்கும் தன்மை எதுக்கு இருக்கு அப்படின்னா இந்த நத்தைச்சூரி விதைக்கு இருக்கு. அதே மாதிரி ஆண்களுக்கும் இந்த விந்து வெளிப்படுவதில் கஷ்டம், குறைபாடு, அந்த மாதிரி இதையும் குறைக்கும். நம்ம டயட் எடுக்கிறப்ப நிறைய பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து ரொம்ப ஹீட் ஆகும். ஸோ அந்த மாதிரியும் ஏற்படுத்தாமல் இதை தடுக்கும். அதிகமா பசி ஏற்படுறதையும் இது குறைக்கும். ஸோ இது இதோட பெனிஃபிட். அடுத்து இங்க வந்து நம்ம எதுக்காக இந்த தனியாவை வந்து யூஸ் பண்றோம்னா டேஸ்டா அப்படின்னா கிடையவே கிடையாது. தனியா வந்து பாத்தீங்கன்னா சூடாவும் செயல்படும், குளிர்ச்சியாவும் செயல்படும். ஸோ நம்ம உடம்போட அந்த மெட்டபாலிசத்தை ரொம்ப சீரா வச்சிருக்கிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடல் இளைக்கும் பொழுது நமக்கு உடம்புல இருந்து டாக்ஸின் வெளியேறணும். தேவையில்லாத ஹெவி மெட்டல்ஸ், ஹெவி மெட்டல்ஸ்னா நீங்க பற்பமும் செந்தூரமும் எடுத்தாதான் ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு மீன் சாப்பிடுறோமா, இன்னைக்கு நிறைய பொருள்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் வந்து தண்ணீர்ல கூட வந்து பாத்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். சோ அதனால அதை வந்து நமக்கு வெளியே தள்ளும் இது வந்து இந்த தனியால இருக்கு. சோ அதனால இந்த மல்லி விதையை வந்து நம்ம சேர்க்கிறோம். அடுத்து சுக்கு அப்படிங்கிறது நம்ம எடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயும் சொல்றதுதான், சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியருக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு வழக்கு வந்து நமது நாட்டுல வந்து இருக்கு. சோ அந்த அளவுக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுக்கு ஒரு நல்ல திரிதோட சமனி, கல்லீரல் செயல்பாடுகள் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சீர்படுத்தும். அதற்காக சுக்கு வந்து சேர்க்கிறோம். அடுத்து ஆவாரம் பூ எதற்காக அப்படின்னா, ஆவாரம் பூ சுகர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இங்க ஏன் உடல் பருமனுக்கு அப்படின்னா, உடல் பருமனோட முதல் நிலை காரணமே என்னன்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இன்சுலின் நம்ம செல்கள் பயன்படுத்த முடியாத ஒரு தடைக்கற்கள் நிலை இருக்கு. சோ அப்ப அந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய தன்மை எதற்கு இருக்கு அப்படின்னா ஆவாரம் பூக்கு இருக்கு. சோ அப்ப அதனால ஆவாரம் பூ எடுக்கும் பொழுது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சு இன்சுலின் சென்சிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப நார்மலா இந்த தொப்பை வயிறு பகுதிகளில் இருக்கக்கூடிய கொழுப்பானது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா குறைய பார்க்கும். அடுத்து கேழ்வரகு எதற்கு அப்படின்னா, மெயின் விஷயம் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கஞ்சி, ஒரு பல்கா ஒரு பேஸ் வேணும் பாத்தீங்களா, அதற்காக கேழ்வரகு. அது ஏன் வந்து நம்ம ஊற வச்சு முளைக்கட்டி அதுக்கப்புறம் அரைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது அப்பதான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈஸியா பிரேக் டவுன் ஆகி டைஜஸ்ட் ஆகுற மாதிரியும், ஃபைட்டிக் அமிலம் இருக்கு பாத்தீங்களா, அது ரொம்ப ஃபைட்டேட்ஸ் ஜாஸ்தியா இருந்ததுன்னா நம்ம என்ன சாப்பிட்டாலும் அந்த உணவுல இருக்க சத்தை நம்ம உடம்புல ஒட்ட விடாது. சோ அதையும் குறைக்கும் தன்மை நம்ம ஊற வச்சு அரைக்கிறப்ப வந்து இருக்கு. அடுத்த விஷயம், கால்சியம் ரொம்ப வந்து ரிச்சா இருக்கு. இந்த காரணத்திற்காக தான் நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா கேழ்வரகு வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் சிறுதானியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த குளூட்டன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. சோ அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு ஃபார்முலாவை வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கோம். சோ இது நீங்க டெய்லி காலையும் மாலையும் எடுக்கலாம். மோஸ்ட் ப்ராப்ளி இது எடுக்கும் பொழுது அந்த உணவு பசி அப்படிங்கிறது வரவே வராது. நல்ல ஒரு ஸ்ட்ரென்த், ஸ்டாமினா,
இந்த பாடி ஹீட் ஆகுறது, முடி கொட்டுறது, வெயிட் லாஸ் ஆகும் பொழுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு கொப்பளங்கள் மாதிரி வர்றது, அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வந்து இந்த ட்ரிங்கை எடுக்கும் பொழுது இருக்காது. ஈஸியா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சந்தைகள்ல மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ நீங்க இதை எடுங்கள், நல்லா பயன்படுத்துங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் வந்து தெரியும். ரொம்ப சின்ன ப்ரிப்பரேஷன்ஸ் தான், ரொம்ப கஷ்டமான ப்ரிப்பரேஷன் கிடையாது. ஆரோக்கியமான ஒரு வழியில வந்து உடல் இளைப்பிற்கு இந்த நத்திச்சூரி மிக்சர் வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். நன்றி.